யூனிவர்சிட்டி. நிறைய நம்ம தமிழ் மக்கள், தமிழ் மாணவர்கள் வந்து இங்கே படிக்கிறாங்க. ட்ரெயின் இதுதான் ஷெஃபீல்ட் ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் ஃபேமஸான ஷெஃபீல்டு ஹேலம் யூனிவர்சிட்டி இருக்குது. தெரியும்பாங்க உங்களுக்கு. இதுதான் ஹேலம் யூனிவர்சிட்டி. நிறைய நம்ம தமிழ் மக்கள், தமிழ் மாணவர்கள் வந்து இங்கே படிக்கிறாங்க. ஷெஃபீல்டில் எடின்பரோ, ஸ்காட்லாண்டின் தலைநகரமான எடின்பரோவுக்கு எந்த மாதிரியான இங்கே ரயில் சர்வீசஸ் இருக்குது அப்படிங்க பார்க்க போகிறோம். தெரிந்து கொள்ளலாமா பகுதியில் உங்களை வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜீவன். இன்றைக்கி நாம் ஷெஃபீல்ட் டு எடின்பரோ கிராஸ் கண்ட்ரி ட்ரெயினில் பயணிக்க போகிறாங்க. போகலாமா? டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். அது இப்போ நம்ம வந்து மிஷினில் எடுக்கணும். அது எப்படி எடுக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம வந்து மிஷின் டிக்கெட் கலெக்ட் பண்ணுற இடம். ஸோ இதில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம கலெக்ட் பண்ணோம். அவ்வளோதான். நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கோட் நம்ம கொடுத்தோம் நமக்கு. அதை நம்ம இதில் என்டர் பண்ணிவிட்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா இதுதான் நம்ம டிக்கெட்டு. என்னடா இத்தனை டிக்கெட் வச்சுக்க அப்படிங்கிறீங்களா? நம்ம போகிற மாதிரி பெர்த்து தான். ட்ரெயின் மாறணும் அவசியம் இல்லை எடின்பரோ வரைக்கும். பட் ஆனால் ஸ்பிளிட் டிக்கெட்ஸ், அதாவது சீப்பாக கிடைக்கும். மேபி நம்ம வந்து கம்பார்ட்மெண்ட் மட்டும் மாறி உட்காரணும் வேறு ஏதாவது ஸ்டேஷனில் போயிட்டு. நம்ம போகிற ட்ரெயின் வந்து 8:22. இன்னும் இங்கே மெயின் போர்டில் வரல. அந்த மேலே இருக்குது பார்த்திங்கன்னா எடின்பரோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 வருது 8:22க்கு. ஓகே, நம்ம இப்போ பிளாட்ஃபார்ம் போகலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 5. ஸோ இதுதான் பிளாட்ஃபார்முக்கு போகிற பாதை. கீழே பிரிச்சுக்காங்க, கீப் லெஃப்ட் கீப் ரைட் அப்படின்ட்டு. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 5, பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 போகிறோம். நம்ம இந்த பக்கம் இப்படி தான் 3னா 3லேயே ABCலாம் இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் ரொம்ப சின்ன ட்ரெயினாக தான் இருக்கும். 3 கேரேஜஸ்ஸு இந்த மாதிரி இருக்கும். இது இப்போ லீட்ஸ் போகிற ட்ரெயின் 3 கேரேஜ் தான். ஸோ இப்போ 5 வந்து இந்த இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெயின் பேர் கிராஸ் கண்ட்ரி. இது ஸ்காட்லாண்ட் டு இங்கிலாந்து ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ரெயின். இப்போ என்னென்னா இது வந்து ஸ்காட்லாண்ட்லேருந்து பர்மிங்ஹாம் போயிட்டு இருக்குது. நம்ம இப்போ வேறு ஒரு ட்ரெயினில் போகிறோம். பர்மிங்ஹாம்லேருந்து ஸ்காட்லாண்ட் போகிற ட்ரெயினில் போகிறோம். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்க்கும்போது நம்ம ஊர் வந்தே பாரத் மாடல் இருக்குல்ல, இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 km/h. இங்கே நிற்கிறாங்க இல்லையா, இவங்க தான் ரயில்வே கார்ட். நம்மளும் சொல்லுவோமே வெயிட் பண்ணிப்பாங்க இல்லையா, கொடி காமிக்கிறது அப்படின்னு சிக்னல் காமிக்கிறது. அவங்க தான் சேஃப்டி ஸ்டாஃப் EMR ட்ரெயின் சர்வீஸ்க்குள்ளவங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ட்ரெயினுக்காக. நம்ம ட்ரெயினுக்காக சிக்னல் கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சும்மா ஜம்முன்னு வராமல் பாருங்கள். எடின்பரோ ஸ்காட்லாண்ட் கிராஸ் கண்ட்ரி. இப்போ நம்ம ஏற வேண்டிய கோச் வந்து சிங்க, அது B. ஓகே, சி இங்கே இருக்குங்க. இது D. நம்ம ஏற வேண்டியது C. எடின்பரோ இருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம ஏற வேண்டிய கோச்சு. நம்ம சீட் நம்பர் நமக்கு 3 கொடுத்துருக்குறாங்க.
ஓகே, அதுவும் முன்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீட் பார்த்துடலாம். நல்லா லெக் ரூம் நல்லா இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்நாக்ஸ் டீஸ் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இங்கே உள்ள மோஸ்ட்லி எல்லா ட்ரெயின்லும் ஏன் லாங் ட்ரைவ் போகிற பஸ்ஸில் கூட ஒய்ஃபை இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கிறது வேக்ஃபீல்ட் வெஸ்ட் கேட் ட்ரெயின் ஸ்டேஷன். ஏற்கனவே இதுக்கு மேலே ஒரு என்னுடைய காலையில் பார்த்துருப்பீங்க. வேக்ஃபீல்டில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை பற்றியான ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். நம்ம ஷெஃபீல்ட் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன அழகான டவுன் வேக்ஃபீல்டு. இப்போ நம்ம இங்கிலாந்தின் 5வது மிகப்பெரிய நகரமான லீட்ஸுக்கு வந்திருக்கோங்க. வெல்கம் டு லீட்ஸ். லீட்ஸ் வந்துட்டோங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினு இதுதான் இங்கிலாண்டோடைய மிக ஃபாஸ்டஸ்ட் வேகமான ரயில். LNER. அங்கே 2 ட்ரெயின் இது பண்ணியிருப்பாங்க. லாங் இது போகும். லண்டன் கிங் கிராஸ் போகுது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லண்டன் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு ரயில் நிலையம். லீட்ஸ் ரயில் நிலையம் ஒரு வர்த்தக நிலையம், வர்த்தக மையம் இது ஆக்சுவலாக லீட்ஸு. நம்ம லீட்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஆக்சுவலாக லீட்ஸை விட ஷெஃபீல்டு தான் பெரிய நகரம். ஷெஃபீல்டு வந்து இங்கிலாந்தோடைய 4வது பெரிய நகரம். லீட்ஸ் 5வது பெரிய நகரம். ஆனால் பார்க்கும்போது லீட்ஸ் தான் பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய வானுயர்ந்த கட்டிடங்கள் பார்க்கலாம். லீட்ஸ் வந்து சமதளமான ஒரு புவியியல் அமைப்பு கொண்டது. ஷெஃபீல்டு வந்து மலைக்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மலைகள், 7 மலை என்பது தான் 7 மலைகள் சின்ன சின்ன குன்றுகளாக நிறைந்தது தான் வந்து ஷெஃபீல்டு. ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். பட் லீட்ஸ் வந்து ஒரு மாடர்ன் சிட்டி. நம்ம ட்ரெயினுக்குள்ளே போகிறோம். அவ்வளோ வேகமாக போயிட்டு ஆனால் எந்த ஒரு சவுண்டுமே இல்லை பாருங்களேன். ஈவன் நம்ம பிளாட்ஃபார்ம் நிற்கும்போது கூட நம்ம ஊரில் வந்து ஒரு ட்ரெயின் எவ்வளோ ஒரு அதிர சவுண்டு கேட்கும். எதுவுமே இல்லை பாருங்களேன். எதுவும் ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணாங்க. என் கூட நீங்களும் இந்த விண்டோ பக்கமாக உட்காந்து அழகாக வேடிக்கை பார்த்து வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சில விஷயங்கள் இந்த ரயில்வே சிஸ்டத்தை பற்றி யூகேல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும், அதாவது யூகே, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, வேல்ஸ், நார்த்தன் அயர்லாந்து எங்கேயுமே ரயில்வே அப்படிங்கிறது அரசு உடைமை கிடையாது. அதாவது கவர்மெண்ட் அதை நடத்தலை. நம்ம ஊர் மாதிரி கவர்மெண்ட் கிடையாது. அதனால் அருமையான சர்வீசஸ், ரொம்ப அழகான சர்வீசஸ் இங்கே உள்ள மக்களுக்கு எப்பயோ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்க வந்து கிராஸ் கண்ட்ரி அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி உருவானது 2007. ஓகேங்களா? அது மாதிரி இங்கே இன்னும் ரொம்ப முக்கியமாக அடுத்த ட்ரெயின் என்ன பார்த்தீங்கன்னா லைனர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்க விண்டோ வழியாக பார்க்குறோமே அந்த ட்ரெயின். லேட்டஸ்ட்டாக வந்த இந்த கம்பெனி இது. இதுக்கு முன்னால் உள்ள கம்பெனி வர்ஜின் ட்ரெயின்ஸ். வர்ஜின் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி. வேர்ல்டு வைடில் அவங்க வந்து விமானங்கள் இயக்குறாங்க, இந்த மாதிரி ட்ரெயின் இயக்குறாங்க. வர்ஜின் மீடியா இருக்குது, வர்ஜின் பேங்க் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஷேர் உள்ள ஒரு கம்பெனி. ஸோ இங்கே வந்து முழுக்க ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் மட்டும்தான். இந்தியாவில் இப்போ வந்துட்டு இருக்க வந்தே பாரத் அப்படிங்கிற சிஸ்டம், அந்த வேகமான ட்ரெயின்லாம் இங்கே வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. பல வருடங்கள் மீன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி ட்ரெயின்லாம் வந்துடுச்சு. இப்போ அதெல்லாமே இன்னும் புதுப்பிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாங்க. இப்போ நம்ம நிற்கிறது டார்லிங்டன் ஸ்டேஷன். வாங்க இன்னும் அப்படி வெடிக்கப்பட்டே போவோம். நம்ம ஷெஃபீல்டில் கிளம்பி எடின்பரோ போயிட்டு, எடின்பரோ வந்து ட்ரெயின் மாதிரி நம்ம பெர்த் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். பெர்த், ஓகேங்களா? அது வந்து ஸ்காட்லாண்டில் உள்ள அழகான ஒரு டவுன். அங்கே போகிறோம். ஷெஃபீல்ட்லேருந்து எத்தனை ஸ்டாப்ஸ் நிற்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ வேக்ஃபீல்டில் நின்னோம், அதுக்கப்புறமா லீட்ஸில் நின்றுருக்கோம். இப்போ டார்லிங்டன் நின்று கிளம்பிட்டோம்.
நம்ம ஊரில் விண்ட பக்கமாக உட்காந்து ட்ரெயினில் பயணிக்கிறதுக்கும் இங்கே பயணிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். முக்கியமாக கவனிச்சிங்கன்னா இங்கெல்லாம் மரங்கள் இடங்களை பார்க்கும்போது வெறும் புல் மட்டும் நிறைய இருக்கும். ஒன்றுக்குமே பயன்படாத மரங்கள் தான் இருக்கும். ஆனால் நம்ம அப்படி இருக்காதுங்க, சூப்பராக இருக்கும். ஓகேங்க, நம்ம நியூ கேசல் வந்துட்டோம். இங்கிலாந்துடைய கடைசி நகரம், அதாவது நியூ கேசல் தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்காட்லாண்டு. ஸோ இங்கிலாந்துடைய நார்த் சைடில் கடைசி மாநகரம் நியூ கேசல். அண்டு இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ கேசல் ரொம்ப ஃபேமஸ். நியூ கேசலில் வந்து கடல் இருக்குது. இது ஒரு சீசோ கடற்கரை நகரம். ஸோ ரொம்ப அழகான ஒரு நகரம். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருப்பீங்க. இது ரொம்ப ரெகுலராக நடக்கிறது. இங்கே உள்ள எல்லா ட்ரெயின்லையும் பஸ்லேயுமே வந்து டிரைவர் கரெக்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை பேசஞ்சர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. எனி டிலே, எனி சிக்னல் இஷ்யூஸ் எது ஆனாலும் சரி உடனே நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இங்கிலாந்தில் படுக்கை வசதி கொண்ட ட்ரெயின் 99% கிடையாது. உட்காந்துக்கிட்டே தான் போகணும். அதுவும் எப்படி குத்த கொச்சு கொண்டு போகணும். அந்தளவுக்கு ஒரு புஷ்பே கூட இருக்காது. அது ஒரு பெரிய ட்ராபேக். இங்கே 2-3 ட்ரெயின் மட்டும்தான் வந்து படுக்கை வசதி உள்ள ட்ரெயின். இரவு லண்டன்லேருந்து கிளம்பி அபர்டீன் போகிற ட்ரெயின். ஐ திங்க் 2 ட்ரெயின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். பட் ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம ஊர் மாதிரி படுக்கை வசதி உள்ள ட்ரெயின் கிடையாது. எவ்வளோ புல்வெளி வந்துருச்சு, அவ்வளோதான். நீங்கள் இங்கிலாந்தில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் இது தாங்க பார்க்கலாம். புல்லாக இருக்கும். மிஞ்சி போனால் செம்பனை ஆடு மேயும், இல்லைன்னா மாடு, ஜெர்சி மாடுகள் மேயும், அவ்வளோதான். ஒரு வளமும் இல்லாத இவன் உலகத்தில் நம்ம ஒன்றா இருக்கிறான். எல்லா வளமும் வச்சுருக்க நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். ஏன்? மனிதனுக்கு தேவையான அத்தனை தட்பவெப்பநிலை உள்ள ஒரே நாடு இந்தியா. அவ்வளவு வகையான அரிசிகள் விளையக்கூடிய நாடு இந்தியா. அவ்வளோ அழகான மூலிகை சக்தி உள்ள செடிகளும் மரங்களும் உள்ள நாடு இந்தியா. ஆனால் ஏன் நம்ம பின்தங்கி இருக்கிறோம்? இந்த கேள்விக்கு பதில் யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்தியா ஏன் பின்தங்கி இருக்கு அப்படிங்கிற உங்களோட பார்வையில். இங்குள்ள கம்பார்ட்மெண்ட்ஸ் போகிறதுக்கான பாதை எல்லாமே ஜஸ்ட் ஒரு பட்டன் சிஸ்டம் தான். நம்ம தொட்டால் போதும் ஓப்பன் ஆகும். நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி எங்களால் எல்லா கம்பார்ட்மெண்ட் மாறிக்கலாம். என்ன ஸ்பீடு பார்த்தீங்களா? இங்கே டாய்லெட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டாய்லெட் மாதிரி அதுக்கு பாருங்கள் என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஃபுல் சிஸ்டம், பட்டன் சிஸ்டம்ஸ், ஓப்பன் க்ளோஸு, லாக்கு, நல்ல மிரர், எவ்வளோ ஸ்பேசிஸ் அது பார்த்தீங்களா? மிரர்ஸு, லைட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா பேபி சேஞ்ச், நாப்பிஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரே மாதிரி வச்சு கொடுத்து குழந்தைங்கள படுத்து அவங்க பெல்ட் போட்டுக்கிறதுக்கு அதுக்கான பின் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கவரு, ஃப்ளஷ் பட்டன், ஹேண்டில் பிடிச்சிக்கிறது. இவ்வளோ ஊர்களும் அதோட வீடு அமைப்பும் பாருங்களேன், எல்லாம் ஒரே மாதிரி ஒரே ஹைட்டில் வேறு இஷ்டத்துக்கு இல்லை பாருங்கள். வித்தியாசமாக இருக்குல்ல, பார்க்க ஒரு விதமாக அழகாகவும் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு புள்ளி வரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா வந்து இங்கிலாந்தை விட 150 ஆண்டுகள் பின்தங்கி இருக்குதா. எத்தனை? 150 ஆண்டுகள் இங்கிலாந்தை விட பின்தங்கி இருக்குதா. இந்தியா அமெரிக்காவை விட 225 ஆண்டுகள் பின்தங்கி இருக்குதான். அதாவது இன்றைக்கி ஒரு இங்கிலாந்தில் இல்லை அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்க குடிமகனுக்கு என்ன விஷயம் கிடைக்குதோ, என்ன வசதிகள் கிடைக்குதோ, அது பெறுவதற்கு ஒரு சராசரி இந்திய குடிமகன் இன்னும் 150 ஆண்டுகள் காத்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவன் இங்கே இருப்பான், யோசிச்சு பாருங்களேன். 150 ஆண்டுகள் அப்புறமா என்ன ஒரு வளர்ச்சி இல்லை, ஒற்றுமை, நேசம். அதான்
இப்போ நம்ம வந்துருக்கிறது பெர்பிக் அப்பான் ட்வீட். பெர்பிக் அப்படிங்கிற அந்த ஊர் பேர், ட்வீட் அப்படிங்கிறது அந்த ஆட்டோடைய நேம். ஸோ பெர்பிக் அப்பான் ட்வீட். அடுத்த ஸ்டேஷன் நோக்கிய பயணத்தை நம்ம தொடங்கியாச்சு. இது வரைக்கும் எத்தனை ஸ்டேஷன் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எடின்பரோ வரும்போது உங்களுக்கு தெரியுமா எத்தனை ஸ்டேஷன் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது. இந்த கடற்கரை ஒட்டியே போகிற பயணம் இது அப்படின்னா ரொம்ப சுகமான பயணங்க. அது ரொம்ப மனதிற்கு ரொம்ப இதமான பயணம். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருக்கும். இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ பார்த்தா தெரியுதா கடல் எவ்வளோ கீழே இருக்குது அப்படின்ட்டு. பாருங்களேன், நம்ம ஊரில் வந்து சமதளத்தில் தான் பார்ப்போம். நம்ம இங்கே பாருங்க எவ்வளோ கீழே இருப்பாங்க கடல். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலாந்து நாடு கடல் மட்டத்துலேருந்து உயரதாக இருக்குது. இது எல்லாமே புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. இங்கே எப்படின்னா நம்ம இடம் வாங்கி முதல் வீடு நகரம் முடியாத நகரம், ரொம்ப ரொம்ப கடற்கரை நகரம். 99% முடியாது. பெரிய மில்லியன் ட்ரில்லியன் வந்திருக்கிறோம். அவங்க இடம் வாங்கி அது கண்டிப்பாக தான் கட்டுவாங்க. அதுலேயும் நிறைய ரூல்ஸ் நம்ம இருக்காது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லா வீடும் ஏன் ஒரே மாதிரி இருக்குன்னா எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, எடின்பரோ வந்துட்டவங்க அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. இதுதான் ஃபேமஸான எடின்பரோ கேசல், கோட்டை. எடின்பரோ கோட்டை பக்கத்துலேயே தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்குது. ஸோ எடின்பரோ வந்துட்டோம். இங்கேருந்து இப்போ நம்ம இன்னொரு ட்ரெயின் மாதிரி பெர்த் போக போகிறோம். ஓகேங்களா, போகலாமா? டன்பர்க். யா, இதுதான் நம்ம வந்த ட்ரெயின். இது வெளியே போகிறப்பாது இது வந்து எடின்பரோ வேவர்வெளி ட்ரெயின் ஸ்டேஷன். சபா ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டு. அங்கே ஒரு சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம். ஃபைனலாக எடின்பரோ இன்னும் ½ hour டைம் இருக்குது. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் ½ hour எங்கேயாவது குடிச்சிட்டு போகலாம். ஸ்காட்டிஷ் மக்களோட கட்டிடங்களை பாருங்கள். அந்த காலத்து பில்டிங் அந்த சீலிங்கில் எவ்வளோ அழகாக கலைநயம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. கண்ணாடியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பில்டிங் இப்போ ரயில்வே நிலையம் இங்கே. ஸோ இதுதான் இப்போ நம்ம போக போகிற பெர்த்கான ட்ரெயின். இது ஃபஸ்ட் கிளாஸு. ஸோ நம்ம இதில் தான் போய் ஆகணும். நல்லா ரூம் பேஸ் நல்லாவே இருக்குது. ஓகே, ஆச்சு. ஒரு காஃபி வாங்கிட்டோங்க. 5 பவுண்டு. அப்பா. கடலும் நதியும் சங்கமமாகிற பேக் வாட்டர் ஏரியா இப்போ நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். அந்த இதுவே கடலுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. வேறு லெவலான கட்டி வச்சுக்கிறாங்க நிஜமாவே. கடலும் ஆறும் சங்கமமாகிற இடத்துல பயணம் பயங்கரமாக இருக்குங்க. எப்படி கட்டினாங்க பாருங்க. நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுப்பப்பட்ட அங்கே பாருங்க, க்ரூஸ் லைன் போகுது. பிடிக்க முடியுமான்னு தெரியலையே, கண்ணுக்கு தெரியான்னு தெரியல. தூரமாக இருக்குது. இப்போ க்ரூஸ் லைன் என்ன க்ரூஸ் தெரியல. அப்போ இவன் எவ்வளோ ஃபார்வர்டாக இருக்கிறாங்க பாருங்கள். தொழில் வளர்ச்சியில், முன்னேற்றத்தில்.
ஹிங்கான் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டியே பாங்க கடல் நடுவில் பாருங்களா சின்ன குன்று மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறது தனி சுகம்தான். ஸ்காட்லாண்டு ரொம்ப அழகான ஒரு நாடு தாங்க. கடற்கரை ஒட்டி வீடுகள் பாருங்களேன், செம்ம இடங்க, செம்ம லொக்கேஷனாக இருக்குது, சான்ஸே இல்லை. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் அப்படிங்கிற ஒரு அழகான பிளாட்ஃபார்த்தில் கண்டுபிடிச்ச அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் இது மாதிரி எல்லா இடமும் நீங்கள் வந்து போனது மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு உத்வேகம் வரும், நம்மளும் லைஃப்பில் ஒரு தடவை இந்த மாதிரி இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. அதுதான் நம்ம லைஃப்பில் நம்மளை முன்னோக்கி கொண்டு போகும். நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே வந்துட்டோம். இதுதான் நம்ம வந்த ட்ரெயின். ஸோ see you guys. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா as usual நான் சொன்ன மாதிரி அதை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயத்தை பகிர்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். பாய் பாய். ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்தாச்சு, பெர்த். எஸ்.